ஒரே நாளில் மூஞ்சி ரயில் இன்ஜினுக்கு கரி அள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பெரிய க்யூவே நிற்கிது. நம்ம ஊரில் கோயிலுக்கு வெயிட் பண்ணி சாமி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் பெரிய க்யூவில் ரொம்ப நேரம் நின்னோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நின்றுருப்போம். என் பசங்க கால் வலிக்குதுமா, வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியல, பேசாமல் போயிடலாமான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, வந்தாச்சு, சாமியை பார்த்துட்டு தான் போகணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் பேக்கெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இங்கேயும் செக் பண்ணுறாங்க. சூட்கேஸ், பெட்டெல்லாம் அலோட் கிடையாது. சின்ன சின்ன பேக் வச்சுருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. பெரிய சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுறதில்ல. இது கண்ணு முன்னாடி பார்த்தேன். சின்ன பேகு, ஹேண்ட் பேக் மட்டும்தான் அலோடு. அந்த மாதிரி பெட்டியும் அழைச்சிட்டு வந்தால் அலோவ் பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சுருப்பாங்க. இது வேணும்னா நம்ம காசு பே பண்ணியோ அல்லது கார்டை யூஸ் பண்ணியோ கேண்டில் வாங்கிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம். இந்த சர்ச்சை பற்றி சொல்லணுன்னா 1190 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. ஆனால் இதை கம்ப்ளீட் பண்ணது என்னவோ 1439 தான். பல 100 வருஷங்களாக இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. இது ஒரு காலத்தில் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கில் ஒன்றாவும் இருந்திருக்கு. இந்த சர்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட்டி ஸ்டோன், அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் பிங்க் அண்ட் ரெட்டி ஸ்டோன். நான் யூரோப் வந்ததுக்கப்புறம் நிறைய சர்ச்சுக்கு தான் போயிருக்கேன், கோயிலுக்கெல்லாம் போனதை விட. எல்லா சர்ச்சுமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல தெரியல. மேபி நம்ம புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னவோ. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, மலைக்கு போனாலும் சரி, கடவுளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு ஒரு வழிகாட்டாதான்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏங்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் நானும் கடவுள்கிட்ட மனமுருகி என்னுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சு வைங்கன்னு வேண்டிக்கிட்டேன். இந்த சர்ச்சில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், வினோதமாகவும் இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.